My dear students, the question number 31 இருந்து இன்னைக்கு பார்க்கலாம். CMA Intern Financial Accountingல MCQ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 31ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. The person to whom the bill is endorsed is known as. Person to whom the bill is endorsed is known as அப்படின்னா யார்? ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு பில்லு வருது, அந்த பில்லை நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம இன் ஃபேவர் ஆஃப் அதர்ஸ் நம்ம பண்ணும்போது அதுக்கு பேர் தான் என்டார்ஸ்மெண்ட்டுன்னு பேர். அப்போ அதுக்கு பேர் என்டார்சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 2, ஏபி entered into a joint venture sharing the profit and the losses into 3:2. A purchased costing rupees 2 lakhs. ஜாயின்ட் வெஞ்சர்னால் தெரியும், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொருளை வாங்கி சேல் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை பிரிச்சுக்குவாங்க அக்ரீட் ரேஷியோ பிரகாரம். இது வந்து டெம்பரரி பார்ட்னர்ஷிப்னு. இப்போ ஏ என்ன பண்ணியிருக்காரு, 2 lakhs rupeesக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் அந்த கூட்ஸை பி தான் சேல் பண்ணுறான். பி சோல்டு 95% ஆஃப் த கூட்ஸ் ஃபார் 2,50,000. ஸோ ஏ இஸ் என்டைட்டில் டு கெட் 1% கமிஷன் ஆன் பர்ச்சேஸ் பண்ணுறதுல 1% கமிஷன் ஏ கொடுக்கணும். பிக்கு வந்து என்னென்னா சேல்ஸில் வந்து 5% கமிஷன் பிக்கு கொடுக்கணும். ஸோ ஏ ட்ரா எ பில் ஆன் பி ஃபார் அன் அமௌண்ட் ஈக்குவலன் டு 90% ஆஃப் த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். ஏ காட் இட் டிஸ்கவுண்டட் அட் 1,50,000. வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்? அருமையான கொஷின். இந்த கொஷின் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏபி ஜாயின் வெஞ்சர்னா டெம்பரரி பார்ட்னர்ஷிப். அதில் ரெண்டு பேர் யார் பார்ட்னர் அப்படின்னா ஏவும் பியும் பார்ட்னரு. ஓகே, இவங்க ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2. கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 32. அதை நோட் பண்ணிக்கங்க. 32ல் 3:2. இப்போ ஏ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான், அதை கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்போ ஏ பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா நல்லா பாருங்கள், பர்ச்சேஸ் 2 lakh rupees, 2 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறான். சரி, இதை பி தான் சோல்ட் பண்ணுறான். அப்போ சோல்டு யார், பி விற்கிறான். எவ்வளோ விற்கிறான் அப்படின்னா இந்த 2 லட்சத்தில் நல்லா பார்க்கணும், 95% சேல் பண்ணுறான். 95%ன்னா அப்போ எவ்வளோ நல்லா பாருங்கள். அதாவது 2 lakhsல இன்ட்டு 95% அப்படின்னா 1,90,000 rupeesை அதுக்கு உண்டான வேல்யூவை அவன் சேல் பண்ணுறான். அப்போ 95% தான் சேலு. சரி, ஆனால் எவ்வளோவுக்கு சேல் பண்ணுறான் நல்லா பாருங்கள். சேல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2,50,000. நல்லா கவனிக்கணும். இப்போ பி சேல் பண்ணுற அமௌண்ட்டு 2,50,000. ஆக்சுவலாக எந்த போர்ஷன் 1,90,000 வேல்யூ வந்து 2,50,000க்கு சேல் பண்ணுறான். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 2,50,000 மைனஸ் 1,90,000 அப்படின்னா 2,50,000 மைனஸ் 1,90,000 அப்படின்னு பார்த்தா 60,000 ப்ராஃபிட் வருது நார்மல். அப்போ இந்த 60,000ல் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் போகணும் நல்லா பாருங்க. அப்போ ஏல லெஸ் எக்ஸ்பென்சஸ். ஏ என்ன பண்ணியிருக்கான், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் நல்லா பாருங்கள். ஏ கமிஷன் 1% ஆன் பர்ச்சேஸ். அப்போ ஏ கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1% ஆன் பர்ச்சேஸ் எவ்வளோ நல்லா பாருங்கள். பர்ச்சேஸ் 2 lakhs. அப்போ 2 lakhsல 1% அப்படின்னா 2,000 rupees. அப்போ இந்த ப்ராஃபிட்டில் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. அடுத்தது பீஸ் கமிஷன் எவ்வளோ வருது, பீஸ் கமிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5% ஆன் சேல்ஸ். 5% ஆன் சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறான், 2,50,000 சேல் அவன் பண்ணுறது. அதாவது 1,90,000 2,50,000க்கு சேல் பண்ணுறான். அப்போ சேல் பண்ணுறதுல 5% கமிஷன் அப்படின்னா அப்போ 12,500 rupees கமிஷன் டு பேயபிள் டு பி. அது போகுது. இது இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அதாவது ஒரு பில்லு வர்றாங்க, பிகிட்ட இருந்து ஒரு பில்லு. அந்த பிகிட்ட இருந்து வர்ற பில்லு நல்லா பாருங்கள், 80% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு பில்லு வாங்குகிறான். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ, 2 lakhs. இப்போ இந்த 2 lakhsல பர்ச்சேஸ் பண்ணது 2 lakhs தானே, அதில் 80% அப்படின்னா அப்போ 1,60,000க்கு உண்டான பில்லை ஏ பிகிட்ட இருந்து வாங்குகிறான். ஆனால் அந்த பில்லை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் பண்ணுறது பேங்க்கில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறான்னா 1,50,000க்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறான். அப்போ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ, 10,000 rupees. அப்போ இதுவும் எக்ஸ்பென்சஸ் தானே. அப்போ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் அது வந்து அப்போ நீங்கள் அந்த இதையும் லெஸ் பண்ணணும் ப்ராஃபிட்லேருந்து. நமக்கு மொத்தமாக ப்ராஃபிட் வருது 60,000. ஆனால் அதில் வந்து ஏஸ் கமிஷன் வந்து 2,000 ரூபாய் போயிடுது, பிஸ் கமிஷன் 12,500 போகுது. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ வருது பாருங்கள், 10,000 rupees. ஏன்னா 1,60,000 1,50,000க்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா 10,000 rupees.
அப்போ இதை பண்ணிங்கன்னா மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். அப்போ ப்ராஃபிட் 60,000, அதில் 2,000 rupees ஏவுக்கு கமிஷன், 12,500 பிக்கு கமிஷன், 10,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் சார்ஜஸ். அப்போ 35,000 நல்லா பார்க்கணும், 35,500 தான் நெட் ப்ராஃபிட்டு. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெட் ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டில் அவன் என்ன கொஷின் கேட்குறான், வாட் இஸ் ஏ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்? ஏ ஷேர் என்ன, 3:2. அப்போ என்ன வரும், 30. அப்போ ஏ ஷேர் அப்படிங்கிறது எவ்வளோன்னா நல்லா பாருங்கள், மொத்த ப்ராஃபிட்டு 35,500. இதில் ஏ ஷேர் வந்து 3:2 அப்படின்னா 3/5. அப்போ என்ன பண்ணும், 35,500 டிவைடட் பை 5 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா 21,300. இதுதான் இட் ஷுட் பி த ஆன்சர். நல்லா பாருங்கள். அப்போ இதில் ஆன்சர் எங்கே வருது பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதாவது ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பாருங்கள், கொஷனில் தேர்ட் கொஷனில், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் இஸ் அலவுட் பை த கன்சைனர் டு கன்சைனி டு என்கரேஜ் த கன்சைனர் ஃபார் புட்டிங் அப் ஹார்ட் ஒர்க் இன் இன்ட்ரடியூசிங் த நியூ ப்ராடக்ட். இப்போ அந்த கன்சைனி கொடுக்குற கமிஷன் 3 டைப் ஆஃப் கமிஷன் இருக்குது. நார்மல் கமிஷன், மொத்த சேல்ஸ் இருக்கோ அதில் ஒரு மினிமம் 5%, 10% அப்படின்னு கொடுப்பான், அது நார்மல். டெல்க்ரீடர் கமிஷன் ஒரு இருக்குது, அது பேட் டெப்ஸ் அவன் அண்டர்டேக் பண்ணிட்டான் நான் கன்சைனி, அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பான், அது வந்து டெல்க்ரீடர் கமிஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணணும், அதில் ஒரு டீம் ஒர்க் பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், இன்வாய்ஸ் வேல்யூ விட அதிகமாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பான். அந்த கமிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதாவது ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்னு பேர். அப்போ இந்த ஆன்சர் என்ன வரும், 33ல் ஓவர் ரைடிங் கமிஷன், ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 34ல் நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கள், அதாவது எக்ஸ் ட்ராஸ் எ பில் ஆஃப் 1,80,000 for mutual accommodation in the ratio of 2:1. X got it discounted 1,69,200 and remitted 1/3 of the proceeds to Y. How much money should be remitted by X to Y at the time of the maturity so as to enable honor? ஆக்சுவலாக அக்காமடேஷன் பில் அப்படின்னா 2 பேருக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ஒருத்த மேலே பில்லை ட்ரா பண்ணி அவனை அக்செப்ட் பண்ண வச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவான். ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டில் மெச்சூரிட்டி டேட்டு, அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், இவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கணும். இவங்க எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க நல்லா பாருங்கள், 2:1. ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் அந்த பில்லு, 1,80,000. அந்த 1,80,000ல் இவனுக்கு எவ்வளோ ஷேரு, அப்போ 1,80,000. இதுதான் நம்ம கணக்கு. அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்தான் அந்த கணக்கெல்லாம் வேண்டாம். மொத்தமாக ஒரு பில் அமௌண்ட் 1,80,000, அதை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணது வந்து 1,69,000 தான், அதில் 1/3 தான் கொடுக்குறான். பட் இருந்தாலும் பேங்க் அதை ஒத்துக்க மாட்டானே, வாங்கின பணம் 1,80,000 இன்க்ளூடிங் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் சேர்த்து கொடுக்கணும். அப்போ 1,80,000 கொடுத்தா தான் அது ஹானர் ஆகும். அப்போ இவனுடைய போர்ஷன் எவ்வளோ அப்படின்னா 2/3 அப்படின்னு வரணும். இவனுக்கு வந்து 2/3 யாருக்கு, எக்ஸு. அப்போ இவன் ஏற்கனவே ஒரு அமௌண்ட் வாங்கினான். அப்போ இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 தட் இஸ் 1,20,000. அந்த டேட்டில் மெச்சூரிட்டி டேட்டில் அந்த பில்லை ஹானர் பண்ணணும். அப்போ 1,20,000 இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் 35, ராஜு டிராஸ் எ பில் ஆன் சம்பத் ஆன் 25th October 2021 ஃபார் 90 days. பில்லுலேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 3 months இருக்கும், 2 months இருக்கும், 6 months இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் டேஸில் இருக்கும். இந்த டேஸில் இருக்கும்போது நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டேஸ். இப்போ 25th October அந்த டேட்டையும் எடுத்துக்கணும். அதுதான் நீங்கள் டேஸில் கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நீங்கள் 35ல் கொஷின் நம்பர் 35ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் என்ன கேட்குறான், த மெச்சூரிட்டி டேட் என்ன டேட், 25th ஜனவரியா, 27th ஜனவரியா, 26th ஜனவரியா, 25th ஜனவரியா, 28th ஜனவரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவலாக பில்லு எப்போ ட்ரா பண்ணுறது, 25th October. அப்போ 25th Octoberல பண்ணுறான். டேர்ம் எவ்வளோ நாள், 90 days. அப்போ 90 days அப்படின்னா 25th Octoberல, அப்போ அக்டோபரில் எவ்வளோ நாள் இருக்குது, 25th Octoberல நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 சேர்த்துக்கணும். 25, 26, 27, 28, 29, 30, 31 7 days இருக்குது. புரியுதா? அக்டோபர், நவம்பர் எவ்வளோ, 30 days. டிசம்பர் எவ்வளோ, 31 days. சரி, இப்போ மொத்தமாக எவ்வளோ நாள், 90 நாள். அப்போ ரிமைனிங் எவ்வளோ நாள் இருக்குது, நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். இதில் 1 8, அப்போ 2 ரிமைனிங் 1
3, 9 அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 days. அப்போ நீங்கள் பாருங்கள், ஜனவரியில் 22 days தான் டியூ டேட்டு. ஆனால் அவன் என்ன கேட்குறான், மெச்சூரிட்டி டேட்டு. அப்போ ஜனவரி 22 இருந்து கிரேஸ் டேஸ் நீங்கள் 3 நாள் கூட்டணும். 3 நாள் ஆட் பண்ணிங்கன்னா கிரேஸ் டேஸ் 3 days அப்படின்னா 25th January இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா பார்க்கணும், 25th January. அப்போ என்ன பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 3 இஸ் இதுதான் ஆன்சரு. இதில் பாருங்கள், அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 25th. நெக்ஸ்ட் 26 நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம். 26 விச் கிளாஸ் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும். கன்சைன்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். டெபிட் சைடு எக்ஸ்பென்ஸ் சைடு, கிரெடிட் சைடு இன்கம் சைடு. அப்போ ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் என்ன பண்ணணும், இது இட் இஸ் நாட் ஏ பர்சனல் அக்கௌண்ட், இட் இஸ் நாட் ஏ ரியல் அக்கௌண்ட், இட் இஸ் நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. அப்போ நாமினல் அக்கௌண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நாமினல் அக்கௌண்ட் 36 நாமினல் அக்கௌண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நல்லா நோட் பண்ணிங்க, நாமினல் அக்கௌண்ட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 37. On dishonor of the bill of exchange that has been discounted, noting charges are initially paid. நார்மலாக நோட்டிங் சார்ஜஸ் டு பி போன் பை த டிராயிங். ஆனால் ஆரம்பத்தில் யார் பே பண்ணுவாங்கன்னா பேங்க் தான் பே பண்ணுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ த நோட்டிங் சார்ஜஸ் இனிஷியலி பெய்டு பை பேங்க் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 38. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, we draws a genuine trade bill for 25,000 for 6 months on M after holding the bill for 1.5 months. அப்போ நல்லா பாருங்கள், பில்லுனுடைய டைமு பார்த்தீங்கன்னா 6 months. பில்லோட டேர்ம் என்னென்னா 6 months. ஆனால் அவளை அந்த பில்லை வச்சுட்டு சும்மாவே இருக்கான், அவன் எதுவும் பண்ணலை, என்டார்ஸும் பண்ணலை, ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்டும் பண்ணலை, அப்போ எதுவுமே பண்ணல. அப்போ ட்ராயரில் போட்டு வச்சுருக்கான் அப்படியே 1.5, அதாவது 1.5 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான், இமீடியட்லி டிஸ்கவுண்ட் த பில் வித் த பேங்க் 10%. அப்போ 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, மீதி 3.5 மாதத்துக்கு தான் நீங்கள் பண்ணணும். 5 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 மாதம், 6 மாதத்தில் 1.5 மாதம் போச்சுன்னா 4.5 மாதத்துக்கு 4.5 months இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவான், இப்போ நீங்கள் பாருங்கள் 38 கொஷனில் பில்லோட வேல்யூ எவ்வளோ, 25,000. அப்போ 25,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10/100 இன்ட்டு எத்தனை மாதத்துக்கு, மொத்தம் 6 மாதத்தில் 1.5 மாதம் கழித்து தான் பண்ணுறான். அப்போ 4.5 monthsக்கு. அப்போ டிவைடட் பை 12 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ 25,000 இன்ட்டு 10% டிவைடட் பை 12 இன்ட்டு 4.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 937.49 அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 937.5. இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் on January 1, 2023, yes drew a bill, 6 months bill. நல்லா பார்க்கணும், படிக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அது எத்தனை மாதம் பில் அப்படின்னு. 6 months பில்லு யார் மேலே ட்ரா பண்ணுறான், ஹச் மேலே. எவ்வளோக்கு, 15,000 ஃபார் மியூச்சுவல் அகாமடேஷன். த பில் வாஸ் accepted by H, missed. அப்புறம் எஸ் discounted the bill on the same day at 10% and remitted 1/3 of the proceeds to H. The discount to be borne by எஸ்ஸுக்கு எவ்வளோ. அப்போ நல்லா பார்க்கணும். இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான். நல்லா பாருங்கள், இந்த கொஷனில் பில்லோட வேல்யூ எவ்வளோன்னா 15,000. சரி, ஆக்சுவலாக டேர்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 months. கரெக்டு, 6 months. அப்போ 6 months பில்லு, ஆனால் டிஸ்கவுண்ட் இமீடியட்டாக பண்ணிடுறான். எத்தனத்துக்கு, அட்டு 10%க்கு. அப்போ 10% பண்ணால் எவ்வளோ வரும், அப்போ 15,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 1/2, அதாவது 6/12னாலும் 1/2னாலும் ஒன்று தான். அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இதை அடிச்சிட்டிங்கன்னா 1500 டிவைடட் பை 2னா அப்போ ₹750 வந்து டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ். அப்போ இதில் என்ன கொஷின் கேட்குறாங்க நல்லா பாருங்கள். த டிஸ்கவுண்ட் டு பி போன் பை எஸ் எந்த ரேஷியோவில் பார்க்குறான், 1/3 அவனுக்கு கொடுத்துட்றான் அந்த வீக்கு. அவன் பேர் என்ன, ஹச்சுக்கு, மீதி இவனுக்கு 2/3. அப்போ எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2/3. அப்போ இவனுக்கு டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது 750 இன்ட்டு 2/3. 2/3 அப்படின்னா என்ன வரும் அப்படியே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 250 இன்ட்டு 2 தட் இஸ் ₹500. இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ 39ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ₹500. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 40. ஏ ப்ரொஃபார்மா. நார்மலாக கன்சைன்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்,
கன்சைனார் கன்சைனிக்கு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அனுப்புவார் ஃபஸ்ட்டு, அதில் தான் ரேட்டை பண்ணுவார். அப்போ ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இஸ் சென்ட் பை யார் அனுப்புவான்? கன்சைனார் தான் அனுப்புவார், கன்சைனிக்கு அனுப்புவார். அப்போ என்ன ஆன்சர் இந்த ஆப்ஷன் 2? அப்போ கன்சைனார் கன்சைனிக்கு அனுப்புவார். நல்லா பாருங்கள், ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் த நேச்சர் ஆஃப் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னா என்னென்ன முதல்ல ஒரு கேஸில் பார்த்தோம், ஜாயின் வெஞ்சர் பார்த்தோம். சாரி, கன்சைன்மெண்ட்டும் அதே மாதிரி தான், அது நாமினல் அக்கௌண்ட். கன்சைனி அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ஒன்று நாமினல் அக்கௌண்ட், ஒன்று பர்சனல் அக்கௌண்ட். எங்கே இருக்கப்போ நாமினல் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னா இதுதான். அப்போ த ஃபஸ்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறான் பாருங்கள். கே ஆஃப் கல்கட்டா சென்ட் அவுட் கூட்ஸ் 400 பேக்ஸ். நல்லா பார்க்கணும், எத்தனை பேக்ஸ் அனுப்புகிறாங்க? 400 பேக்ஸ் அனுப்புகிறாங்க. நல்லா பார்க்கணும், என்ன கொஷின் இது? 42ல் 400 பேக்ஸ் அனுப்புகிறாங்க. டு தமிழ்நாடு காஸ்டிங், அந்த காஸ்டிங் எவ்வளோ? ₹200. அப்போ 400 பேக்கு 200 ருபீஸ் அனுப்புகிறாங்க. கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் என்ன பாருங்கள், கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் அதை நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ? 2000 ருபீஸ் கன்சைனார் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது கன்சைனி ஒய்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கன்சைனி அக்கௌண்ட். கன்சைனி அக்கௌண்ட் அவர் எவ்வளோ? 2 செலவு பண்ணுறாரு. என்னென்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், நான் செல்லிங் எவ்வளோ பண்ணுறாரு? கன்சைனிங் வந்து 2000 ருபீஸ் பண்ணுறாரு. அப்போ நான் செல்லிங் 2000. இன்னொரு எக்ஸ்பென்சஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாரு. அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 1000 பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறோன்னா கன்சைனார் எடுத்துக்கணும். கன்சைனாரை கன்சைனியை பொறுத்த வரைக்கும் நான் செல்லிங் ஐட்டம் தான். இது 2 மட்டும் தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும். பட் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் 300 பேக்ஸ் வேர் சோல்டு. அப்போ வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட் ஸ்டாக் எவ்வளோ? அப்போ நல்லா பாருங்கள், அதில் கொஷனில் மொத்தம் அனுப்பிச்சது 400 பேக்கு, அதில் சோல்டு எவ்வளோ? 300 பேக்ஸு. அப்போ மீதி எவ்வளோ பேக்ஸ் இருக்கும்? ஸ்டாக்கு 100 பேக்ஸு. இதுதான் ஸ்டாக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? அப்போ கன்சைன்மெண்ட் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 100 பேக்ஸ் அட் ₹200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ். ஓகே. அண்ட் தென் கன்சைனார் எக்ஸ்பென்சஸ். கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் என்ன? கேஸ் எக்ஸ்பென்சஸ். கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் அவர் எவ்வளோ பண்ணுறாரு? 2000 ருபீஸ் செலவு பண்ணுறாரு. எத்தனை ப்ராடக்ட்டுக்கு? 400 பேக்குக்கு. ஆனால் இப்போ எவ்வளோக்கு நமக்கு தேவை? இன்ட்டு 100 பேக்ஸுக்கு தேவை. அப்போ அதில் என்ன பாருங்கள், இப்போ ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா 4, அப்போ 500 ருபீஸ். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது 4 டைம்ஸு, அப்படியே 500 டைம்ஸ். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சைனி செலவு நம்ம என்ன எடுத்துக்கணும்? அப்போ கன்சைனி எக்ஸ்பென்சஸையும் ஸ்டாக்கில் சேர்த்தணும் இல்லையா? கன்சைனி எக்ஸ்பென்சஸ் வந்து நான் செல்லிங் மட்டும்தான் எடுத்துக்கணும், செல்லிங் எடுத்துக்கூடாது. நான் செல்லிங் எவ்வளோ? 4000, 2000. அப்போ எத்தனை யூனிட்டுக்கு? 400 யூனிட்ஸுக்கு. அப்போ 100 யூனிட்ஸுக்கு எவ்வளோ? அதே 500 ருபீஸ். சேம் த கால்குலேஷன். அப்போ 21,000 அப்போ தான் ஸ்டாக்கு. அப்போ கன்சைன்மெண்ட் ஸ்டாக்கினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, ஸ்டாக்கோட வேல்யூ 21,000 ருபீஸ். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள்? டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நல்லா பாருங்கள், 21,000 ருபீஸ். அப்போ 4th இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது கூட்ஸ் வில் பி சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஆஃப் இன்வாய்ஸஸ் ப்ரைஸ் அட் 20%. அடுத்த கொஷின் நீங்கள் பாருங்கள் 43. இப்போ கொஷின் நம்பர் அப்படியே கால்குலேஷன் பார்த்துக்கிட்டே வாங்க. 43ல் என்ன சொல்கிறாங்க? இன்வாய்ஸ் ப்ரைஸ் which is 20%, which is 20% above cost. அப்போ 1/5 of the costing 60,000 were damaged in transit. அப்போ நீங்கள் பார்க்கணும் அப்நார்மல் லாஸ். அப்போ கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட். அப்போ என்ன பண்ணணும்? கூட்ஸ் லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கூட்ஸ் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அவங்களே சொல்லிட்டாங்க 60,000 ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், காஸ்டிங். அப்போ 60,000 ரூபாய்க்கு உண்டான பொருள் காஸ்டிங் வந்து லாஸ்ட் ஆகி போச்சு டிரான்சிட்டில். அது எவ்வளோவா? ஆக்சுவலாக 1/5 ஆஃப் த ஐட்டம். அப்போ 1/5 ஐட்டம் வந்து 60,000 ரூபா அப்படின்னா 5ல் 1 பங்கு 60,000 ரூபா, 5 பங்கு எவ்வளோ? அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அப்போ மொத்தமாக கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளோ அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னா, கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ அனுப்பிச்சிருப்பாங்கன்னா 60,000 × 5 தட் இஸ் 3 lakhs. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் கொஷனில் என்ன சொல்கிறான்? ஃபைண்ட் அவுட் த இன்வாய்ஸ் ப்ரைஸ் இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் த கன்சைன். இன்வாய்ஸ் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க? 20% எபோவ் காஸ்ட். அப்போ 20% எபோவ் காஸ்ட் அப்படின்னு என்ன வரும்? இப்போ 3 lakhs அப்படின்னா எபோவ் அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 100 + 20, அப்போ 125. அப்போ 3 lakhs × 120% போட்டிங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ. அப்போ இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அதான் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா
3 is 36. அப்போ 3,36,000 I mean 60,000 36 3,60,000 will be the answer. ஸோ என்ன இருக்கும் பாருங்கள் இங்கே. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 44. என்ன வருது பாருங்கள். 44ல் எஸ் ஆஃப் கல்கட்டா sent out goods 100 goods costing rupees 200. Consignors expenses 4,000. Consignees non-selling expenses 900. Selling expenses 500. 1/10 of the goods were lost in transit. 2/3 of the goods received by the consignee were sold. அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறானோ அதில் 2/3 செல் பண்ணுறான். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பான், லாஸ் போக மீதி இருக்குதோ அவ்வளோதான் ரிசீவ் பண்ணியிருப்பான். ஸோ த அமௌண்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட் ஸ்டாக் எவ்வளோ. நல்லதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள். மொத்தமாக அமிச்சது எத்தனை பாக்ஸ்? 100 பாக்ஸ். 100 பாக்ஸ் அமிச்சாங்க. இதில் லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10. 1/10னா எவ்வளோ? 100ல் 1/10 10 பாக்ஸ் லாஸ்ட்டு டிரான்சிட்டில் லாஸ் ஆச்சு. அப்போ 900 அதான் 90 பாக்ஸ் வந்து தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 90 பாக்ஸ் தான் கன்சைனி டேக் ஓவர் பண்ணுவான். ஏன்னா 10 இது வந்து டிரான்சிட்லேயே போயிடுச்சு 90 பாக்ஸ். இதில் சோல்டு எவ்வளோ அப்படின்னா, கன்சைனி சோல்டு எவ்வளோ? 2/3. அப்போ 90ல் 2/3 எவ்வளோ வரும்? 30 × 2 60 பாக்ஸ் தான் சேல்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ மீதி எவ்வளோ ஸ்டாக் இருக்கும்? 30 பாக்ஸ் ஸ்டாக் இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ 30 பாக்ஸினுடைய வேல்யூ, ஒரு பாக்ஸ் எவ்வளோ? 30 பாக்ஸ் அட் ருபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 30 பாக்ஸில் 200 ருபீஸ். அப்போ 200 ருபீஸ் அப்படின்னா 6,000 ருபீஸ். ஓகே. அடுத்தது கன்சைனார் எக்ஸ்பென்சஸும் சேர்த்தணும், கன்சைனி எக்ஸ்பென்சஸும் சேர்த்தணும். கன்சைனார் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 4,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 4,000 ருபீஸ். கன்சைனார் வந்து 4,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ 4,000 ருபீஸ் எத்தனை பாக்ஸுக்கு? 100 பாக்ஸுக்கு. ஆனால் நமக்கு எத்தனை பாக்ஸ் தேவை? 30 பாக்ஸ். அப்போ 30 பாக்ஸுக்கு எவ்வளோ? அப்போ இதில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா 1,200 ருபீஸ். கிளியர். அடுத்தது கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் சேர்த்தணும். கன்சைனி எக்ஸ்பென்சஸில் நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் சேர்த்தணும். நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 900 ருபீஸ். ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன சொன்னோம்? அவன் ரிசீவ் பண்ணுற பாக்ஸ் எவ்வளோ? கன்சைனி லாஸ் போக 90 பாக்ஸ். அப்போ 90 பாக்ஸுக்கு 900 ருபீஸ் அப்படின்னா இப்போ 30 பாக்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ இந்த ஜீரோ ஆகிடணும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 × 3 × 300 ருபீஸ் அப்போ வரும். அப்போ இவனுடைய வேல்யூ, கன்சைனி வேல்யூ, கன்சைனாச்ச வேல்யூ எல்லாம் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து தான் ஸ்டாக்கு. அப்போ 30 பாக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 6,000 + 1,200 + 300 that is 7,500. So consignment stock will be 7,500. That is B is the correct answer. Please make note of it. B is the correct answer. And then question number 45. A sends out goods costing rupees 2 lakhs to B. Consignors expenses rupees 5,000. Consignee expenses relation to sales 3,000. 4/5 of the goods were sold at 20% above cost. The profit on consignment எவ்வளோ? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான் இது. அப்போ கொஷின் நம்பர் 45ல் அப்படியே பாருங்கள். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ரஃபாக ஒன்று போட்டுங்க. கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு நல்லா பாருங்கள். இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன வருது? ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளோ அனுப்புகிறாரு? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 2 lakhs. அப்போ 2 lakhs அப்படியே போட்டுங்க. 2 lakhs. அடுத்தது கன்சைனார் மட்டும்தான் செலவு பண்ணுறாரு. கன்சைனிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. கன்சைனார் எவ்வளோ பண்ணுறாரு பாருங்கள். கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் டு பேங்க்னு போட்டு 2 எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து 3,000, இன்னொரு இன் ரிலேஷன் டு சேல்ஸ் 2 சேர்த்து எவ்வளோ பண்ணுறாரு? 8,000. அப்போ இதில் பார்க்கணும் ஃப்ரைட்டுக்கு எவ்வளோ பண்ணுறாரு? கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸு. கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000. அப்புறம் இன்னொரு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரெண்டும் பண்ணுறாரு. அப்போ இது வந்து ரிலேட்டிங் டு சேல்ஸ். அப்போ நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது, இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அதை அப்படியே நோட் பண்ணி வைங்க. சரி, இதில் எவ்வளோ சேல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைனி சேல் பண்ணுறாரு. அப்போ பை கன்சைனிக்கு நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறாருன்னு பாருங்கள். இவர் அனுப்பிச்ச ப்ராடக்ட்ஸில் 4/5 தான் சேல்ஸ் பண்ணுறாரு. எபோ காஸ்ட்டுக்கு பண்ணுறாரு. அப்போ கேல்குலேஷன் என்ன வரும்? 2 lakhsல் இன்ட்டு 4/5 4/5ல் எவ்வளோ? இதுதான் சேல் பண்ணுறாரு. எத்தனை % லாபம் வச்சு விற்கிறாரு? 20% எபோ காஸ்ட்.
அப்போ நீங்கள் பாருங்கள் 2 lakhsல நல்லா பாருங்கள் 2 lakhs டிவைடட் பை 5 into 4 அப்படின்னா 1,60,000 வேல்யூவை இன்ட்டு 20% லாபம்னா இன்ட்டு 120% போட்டிங்க அப்படின்னா 1,92,000க்கு சேலு. இவ்வளோ தான். மீதி இருக்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, சோல்டு எபோ இந்த ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறாரு. ஸ்டாக் எவ்வளோ வரும் பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள் 4/5 அப்படின்னா அவர் சேல் பண்ணுறாருன்னா மீதி 1/5 வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு. அப்போ ஸ்டாக் எவ்வளோ வரும்? அப்போ நீங்கள் ஸ்டாக்கை கால்குலேட் பண்ணோம்னா இங்கே போட்டுங்க கன்சைன்மெண்ட் ஸ்டாக். அப்போ 2 lakhல 1/5 அதுதான் இருக்கணும் ஸ்டாக்காக. ஏன்னா 4/5 விற்றுட்டாங்க. அப்போ எவ்வளோ வரும்? 40,000 இருக்கணும். அதில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? ஸ்டாக் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் எடுப்போம். அப்போ 5,000 அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை 5,000ல் என்ன பண்ணோம், அதுலேயும் 1/5 எடுத்தீங்க அப்படின்னா 1,000 rupees. அப்போ கன்சைன்மெண்ட் ஸ்டாக் வந்து எவ்வளோன்னா 41,000 rupees. இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணோம், கன்சைன்மெண்ட் ஸ்டாக்கு போட்டு எவ்வளோ பண்ணோம் 41,000. அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1,92,000 ப்ளஸ் 41,000 ஈக்குவல் டு 2,33,000. அப்போ 2,33,000 மைனஸ் 2 lakh மைனஸ் 8,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா அப்போ 25,000 இஸ் த ப்ராஃபிட். அப்போ 25,000 இஸ் த ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட். அப்போ 25,000 எங்கே ஆன்சர் இருக்குது பாருங்கள். 45 ஆன்சர் வந்து இந்த 25,000. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷன் நம்பர் 46. இந்த 46ல் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் கல்கட்டா சென்ட் அவுட் செட்டிங் கூட்ஸ் அட் காஸ்ட் ப்ளஸ் 25%. இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் சென்ட் எவ்வளோ 2 lakhs. 4/5 ஆஃப் த கூட்ஸ் வேர் சோல்டு பை கன்சைனி அட் 1,76,000. The commission is 2% up to invoice value and 10% of surplus above invoice value. இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன பார்த்தோம். இன்வாய்ஸ் வேல்யூ விட அதிகமாக படித்தா அதிகமாக சேல் பண்ணால் அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஓவர் ரைடிங் கமிஷன். அப்போ ஓவர் ரைடிங் கமிஷன் 10%, ஆர்டினரி கமிஷன் 2%. அப்படின்னா இன்வாய்ஸ் நம்ம என்ன விலைக்கு விற்க சொல்கிறோமோ அந்த விலைக்கு விற்றா 2%, அதை விட அதிகமாக விற்றா 10%. மொத்தமாக எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்போ நீங்கள் 46ல் நீங்கள் கொஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, அஞ்சு கூட்ஸ் வந்து 2 lakhs. ஐ மீன் இன்வாய்ஸ் வேல்யூவில் அஞ்சு கூட்ஸு 2 lakhs. அதில் 4/5 அவன் சேல் பண்ணுறான். 4/5 சேல் பண்ணால் என்ன வரும் ஆக்சுவலாக 1 lakh. நல்லா பாருங்கள் 2 lakhsல் 4/5 சேல் பண்ணால் அப்போ 2 lakhs டிவைடட் பை 5 into 4 தட் இஸ் 1,60,000. அப்போ 1,60,000 தான் அவன் சேல் பண்ணணும். 1,60,000க்கு சேல் பண்ணணும். ஆனால் அவன் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க, 1,76,000க்கு சேல் பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் அப் டு இன்வாய்ஸ் வேல்யூ சேல் பண்ணது எவ்வளோ 1,60,000 வரைக்கும் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுக்கு எத்தனை % கமிஷன், 2% கமிஷன். சரி, எபோ இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வேல்யூவை விட இன்வாய்ஸ் வேல்யூ 1,60,000, அவன் சேல்ஸ் பண்ணுறது 1,76,000. அப்போ 1,76,000 மைனஸ் 1,60,000 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ 16,000 rupees அதிகமாக சேல் பண்ணியிருக்கான். அதுக்கு ஓவர் ரைடிங் கமிஷன் 10%. அப்போ இதுக்கிட்ட அப்போ 16,000க்கு 10% அப்படின்னா 1,600 rupees இந்த கமிஷன், ஓவர் ரைடிங் கமிஷன். நார்மல் கமிஷன் 1,60,000 2% அப்படின்னா 3,200. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த கமிஷன் என்னென்னு தான் கேட்குறாங்க. அப்போ 4,800 rupees இஸ் த கமிஷன். ஸோ அதில் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்களா, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நல்லா நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 47. இப்போ 47ல் நம்ம பார்க்கலாம். 47ல் நல்லா பாருங்கள். 47ல் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஆஃப் கல்கட்டா சென்ட் அவுட் கூட்ஸ் காஸ்டிங். நல்லா பார்க்கணும். எக்ஸ் ஆஃப் கல்கட்டா சென்ட் அவுட் கூட்ஸ் காஸ்டிங் rupees 1 lakh to Y ஆஃப் டெல்லி. 3/5 of the goods were sold by the consignee for rupees 70,000. Commission exceeds cost. The amount of commission will be. இந்த கொஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. கரெக்ஷன்னா மிஸ்டேக் இருக்குது. அவங்க பர்டிகுலர்ஸ் ஃபுல்லாக கொடுக்கல. அவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னா, காஸ்டிங் 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான காஸ்டிங்கை அனுப்பிச்சிடறான். யார், எக்ஸ் வந்து சென்ஸ் டு ஒய்.
இதனுடைய காஸ்ட் ப்ரைஸு. ஆனால் அதில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க? 1 lakhஸில் 3/5. 3/5னா எவ்வளோ? 60,000 தான் அந்த குவான்டிட்டியை சேல் பண்ணுறான். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறான்? 70,000க்கு சேல் பண்ணுறான். யார்? கன்சைனி. அப்போ நீங்கள் 70,000க்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா நல்லா பாருங்கள். அப்போ 70,000 மைனஸ் 60,000 10,000 rupees ப்ராஃபிட்டு. அப்போ இதில் வந்து அதில் எபோ கமிஷன் எக்ஸீட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறது, இன்கரெக்ட் அல்லது இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை கரெக்டாக அவங்க ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் சொல்கிறாங்க, ஆனால் பர்டிகுலர்ஸு கரெக்டாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதை நம்ம பாதியில் தான் விடணும். இதை வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இந்த கொஷின் அப்படியே விடுங்க. நெக்ஸ்ட்டு 48 கொஷின். 48ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி அக்கௌண்ட் சேல் இஸ் பீரியாடிக்கல் சம்மரி ஸ்டேட்மெண்ட் சென்ட் பை த டேஷ் டு ஸ்டாட் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் சேலுங்கிறது சென்ட் பை யார் அனுப்புவோம்? அக்கௌண்ட் சேலு கன்சைனி அனுப்புவோம். யாருக்கு அனுப்புவான்? கன்சைனாருக்கு அனுப்புவான். சரி, அதை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ அனுப்புகிறவன் யார்? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். கன்சைனி அனுப்புவோம். யாருக்கு அனுப்புவான்? கன்சைனாருக்கு அனுப்புவோம். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறத போட்டுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 49. கொஷின் நம்பர் 49ல் அக்கௌண்ட் சேல். அக்கௌண்ட் சேலில் எந்த ஃபார்மெட்டும் கிடையாது. எவ்வளோ அனுப்பிச்சிங்க, என்ன ரேட்டுக்கு விற்றேன், எவ்வளோ விற்றுருக்கேன், அவ்வளோதான். எவ்வளோ நான் அதுதான் அக்கௌண்ட் சேல்னு. பீரியாடிக் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு பி சென்ட் பை தி கன்சைனி டு த கன்சைனர். அதில் வந்து எதுவுமே பர்டிகுலர் ஃபார்மெட்டு கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறான். ஹேவ் ஏ வெரி பர்டிகுலர் ஃபார்மெட் இல்லை. டஸ் நாட் ஹேவ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட். இட் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் பை லா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48ல் ஆக்சுவலாக 48 பொறுத்த வரைக்கும் 49ல் நம்ம என்ன சொல்லணும்? டஸ் நாட் ஹேவ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட். எதுலேயுமே ஃபார்மெட் இல்லை. அப்போ ஸ்பெசிஃபிக் இதுக்குன்னு தனியாக ஃபார்மெட் கிடையாது. அப்போ நீங்கள் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 50. 50ல் எக்ஸ் சென்ஸ் அவுட்ஸ் கூட்ஸ் டு ஒய் காஸ்டிங் 1,50,000. ஒய் கூட்ஸ் ஆர் டு பி சோல்ட் அட் 33/1/3. 33/1/3னா 3ல் ஒரு பங்கு. அதுதான் வந்து 1/3ன்னு அர்த்தம். எப்பயுமே 33/1/3 அப்படின்னா 100ல் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 33/1/3 வரும். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, த கன்சைனர் ஆஸ்க் த கன்சைனி டு பே அன் அட்வான்ஸ் ஃபார் அமௌண்ட் ஈக்குவல் டு 60% ஆஃப் த சேல்ஸ் வேல்யூவில் 60% சொல்லலாம். மொத்தமாக நம்ம அனுப்பிச்சது எவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம்? காஸ்ட் ப்ரைஸ் அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 50ல் நல்லா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் அனுப்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees. 1,50,000 ப்ரைஸ் தான் காஸ்ட் அனுப்பிச்சோம். ஆனால் அதில் ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னா 33/1/3%. அப்போனா என்ன? 1/3. அப்போ இந்த 1,50,000ல் 1/3 அப்படின்னா 50,000 ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ ரெண்டு சேர்த்தது தான் செல்லிங் வேல்யூ. அப்போ 2 lakhs. அப்போ சேல்ஸ் வேல்யூங்கிறது 2 lakhs. இந்த 2 lakhஸில் 60% அட்வான்ஸ் வேணும்னு கேட்குறான். யார்? கன்சைனி கேட்குறான். அப்போ அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 lakhஸில் 60% எவ்வளோ இருக்கும்? ₹1,20,000. இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1,20,000 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 கொஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் தீஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ட்ரி வித் ஒரு டிரான்சாக்ஷன் வில் ஹேவ் டபுள் எஃபெக்ட். ரெண்டு சைடு அஃபெக்ட் ஆகும். ஆனால் ரெண்டு சைடு அஃபெக்ட் ஆகாத ஐட்டம் என்ன? இப்போ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும், டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஜாயிண்ட் வெஞ்சர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். கோவெஞ்சரர் அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். மெமராண்டம் அப்படிங்கிறது தான் எப்பயுமே மெமராண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெமராண்டம் ரீவேல்யூஷன். மெமராண்டம் பேர் வந்தாவே அது ரஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் வந்து டபுள் என்ட்ரி எஃபெக்ட் இருக்காது. ஸோ எது இருக்காதுன்னு கேட்குறான். அப்போ விச் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம்? மெமராண்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அடுத்தது கொஷின் நம்பர் 52ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் காஸ்டிங் 1 lakh. பி சோல்ட் த கூட்ஸ் ஃபார் 1,50,000. த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவல். நல்லா பார்க்கணும். அப்போனா எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. இஃப் சேம் செட் ஆஃப் புக்ஸ் இஸ் மெயின்டைன், வாட் வில் பி த ஃபைனல் ரெமிட்டன்ஸ்? நல்லா பார்க்கணும். இதில் நீங்கள் ஆப்ஷனில் பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ? பர்ச்சேஸ் காஸ்ட் சும்மா ரஃபாக எழுதுகிறேன். பர்ச்சேஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh. சரி, இது யார் பர்ச்சேஸ் பண்ணுறான் அதையும் நல்லா பார்க்கணும். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஏ தான் பர்ச்சேஸ் பண்ணுறான். ஏ பர்ச்சேஸ்டு கூட்ஸ், அவ்வளோதான். அப்போ ஏ பர்ச்சேஸ் பண்ணுறதுனுடைய காஸ்ட்டு 1 lakh. ஆனால் சேல் பண்ணுறவன் யார்? நல்லா பாருங்கள். பர்ச்சேஸ்டு பி சோல்டு. ஆக்சுவலாக பி சோல்டு த குட்ஸ் ஃபார் 1 lakh. அப்போ சேல்ஸ் வேல்யூ, சேல்ஸ் பை பி எவ்வளோக்கு சேல் பண்ணுறான்? 1,50,000க்கு சேல் பண்ணுறான்.
அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 1 lakh வேல்யூ 1 lakh 50க்கு பண்ணால் அப்போ ப்ராஃபிட் வந்து 50,000 rupees இருக்கும். அப்போ இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். இந்த டோட்டல் ப்ராஃபிட்டில் ஆக்சுவலாக காஸ்ட் பேர் பண்ணது ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியலை வாங்கினது யாருன்னா ஏ தான், விற்று கொடுத்தது தான் இவன். அப்போ இதை வந்து இதில் வர ப்ராஃபிட்டை 2 பேரும் பிரிக்கணும். 2 பேரும் பிரித்தா அப்போ பாதி ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்போ இவனுக்கு 25,000, பிக்கு 25,000. இப்போ இந்த அமௌண்ட் யாருக்கிட்ட இருக்கும்? பி தான் சேல் பண்ணி கையில் வச்சுருக்கான். அப்போ அவன் அனுப்பணும், ஏவுக்கு அனுப்பணும். எவ்வளோ அனுப்புவான்? அவன் செலவு பண்ண 1 lakh, மொத்தம் 1.5 லட்ச ரூபா வாங்கினான். இவன் கமிஷன் போக மீதி இருக்கிறது. அப்போ 1,50,000 இவனுக்கு 25,000, பிக்கு வந்து அந்த டிடெக்ட் பண்ணது போக 1,25,000 யாருக்கு அனுப்பணும்? பி ஹேஸ் டு சென்ட் டு ஏ அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இதில் யார் பார்க்கணும்? 1 lakh, நல்லா பாருங்கள், பி வில் ரெமிட் 1,25,000 rupees அப்படிங்கிறது தான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் 52ல் கொஷின் பாருங்கள். 52ல் ஏபி என்டர்ட் இன்டு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ 2:1. 2:1 பிரிச்சுக்கிறாங்க. ஏ சப்ளைட் 100 ரேடியோ செட்ஸ் rupees. அப்போ 1 lakh rupeesக்கு உண்டான 100 ரேடியோ அனுப்புகிறான். ஒரு 100 ரேடியோ அப்படின்னா ஒரு ரேடியோ 1000 ரூபாய் மாதிரி. அப்போ 100 ரேடியோ அனுப்புகிறான். யாருக்கு? ஏ வந்து பிக்கு அனுப்புகிறான். பி இன்கர்டு எக்ஸ்பென்சஸ், பி தான் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 5,000 rupees ஃபார் ஃப்ரைட். பி சோல்டு 95 ரேடியோ செட்ஸ் ஆஃப் rupees 1,20,000. 5 radios were taken over by B. The profit on joint venture என்ன அப்படிங்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் சும்மா ரஃபாக ஒரு அக்கௌண்ட் போடுங்க. அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஏ வந்து ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ணுறது. அப்போ ஏ எவ்வளோ செலவு பண்ணுறாரு பாருங்கள். அவன் சப்ளை ஆஃப் த குட்ஸ் என்ன 1 lakhக்கு சப்ளை பண்ணுறாரு. அதில் பியோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ஒரு உதாரணத்துக்கு பி எக்ஸ்பென்சஸ் அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 5,000. இது நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் சைடு, இன்கம்லாம் கிரெடிட் சைடு. அப்புறம் பை பி எவ்வளோ சேல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பண்ணுறாரு? 95 ரேடியோஸ் வந்து மொத்தம் 100 ரேடியோவில் 95 ரேடியோ சேல்ஸ் பண்ணுறாரு. 1,20,000க்கு சேல் பண்ணுறாரு. சரி, ஓகே. இதில் மறுபடியும் ஸ்டாக் வந்து மீதி 5 ரேடியோஸ், இது வந்து 100 ரேடியோஸ், அதில் 95 ரேடியோஸ் சேல் பண்ணியாச்சு. மீதி 5 ரேடியோஸ், அந்த 5 ரேடியோஸ் டேக்கன் ஓவர் பை பி. அதை நல்லா பார்க்கணும். அப்போ ஸ்டாக்குன்னு போட முடியாது. அப்போ பி எடுத்துக்கிறாரு. அப்போ பி எவ்வளோ எடுத்துக்கிறாரு? ஸ்டாக்கை 5 ரேடியோ எடுத்துக்கிறார். 5 ரேடியோ எடுத்தால் அதனுடைய காஸ்ட் என்ன? வெறும் அந்த அனுப்புகிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கூடாது. அதுக்கு செலவு வர இந்த 5,000 இருக்குது, அதுலேயும் சேர்த்து எடுக்கணும் போர்ஷன். அப்போ 5 ரேடியோஸுக்கு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 5 ரேடியோஸ் அட் rupees எவ்வளோ? 1,000 rupees. ஒரு ரேடியோ 1,000 rupees. ஏன்னா 100 ரேடியோ வந்து உங்களுக்கு 1 lakhன்னா அப்போ ஒரு ரேடியோ 1,000. அப்போ 5 ரேடியோஸ் எவ்வளோ? 5,000 rupees. அது இல்லாமல் ஆட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 5,000 rupees மொத்தமாக செலவு பண்ணியிருக்கான். எத்தனை ரேடியோவுக்கு? 100 ரேடியோவுக்கு. இப்போ இருக்கிறது எவ்வளோ? 5 ரேடியோ தான் அவன் எடுத்திருக்கான். அப்போ எவ்வளோ? அப்போ இந்த 2020 பார்த்தீங்கன்னா 50 × 5 250. அப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5,250. அப்போ 5,250 ஸ்டாக் அப்படின்னா அப்போ இப்போ நீங்கள் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ பாருங்கள்? 1,25,000, 1,25,250 இங்கே இந்த சைடு. அதே மாதிரி 1,25,250. அதில் 1,05,000 போச்சு அப்படின்னா 20,250. இதுதான் ப்ராஃபிட். அப்போ இதை தான் கேட்குறாங்க, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 20,250. எங்கே வருது பாருங்கள் 20,250. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ப்ராஃபிட். ஓகேவா? 53ல். அடுத்தது 54ல் எப்படி வருதுன்னு பாருங்கள். 54ல் ஏ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் காஸ்டிங் 54ல் கொஞ்சம் 54 கொஷனில் ஏ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் காஸ்டிங் 42,500. பி சோல்டு காஸ்டிங் 40,000 அட் 50,000. பேலன்ஸ் கூட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் பை 4,000. ப்ராஃபிட் ஆனால் ஜாயின் வெஞ்சர். இப்போ இதே மாதிரி தான். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். 54ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட் போடுங்க. ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அனுப்பிச்சது எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க? 42,500 அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ 42,500 அனுப்பிச்சிருக்கிறது. அது வந்து என்ன? ஏவுக்கு அனுப்பிச்சிருக்கிறது, 2ஏவுக்கு. அதாவது ஏ பர்ச்சேஸ்டு காஸ்ட் வந்து 42,500. ஆனால் சேல் எவ்வளோ பண்ணுறான்? பி வந்து சேல் பண்ணுறான். சேல் எவ்வளோ பண்ணுறான்? சும்மா ரஃபாக போடுறேன் நான். சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறான்? 50,000க்கு பண்ணுறான். ஆக்சுவலாக 40,000 காஸ்ட்டு தான், சேல் வேல்யூ 50,000. அப்போ 50,000க்கு சேல் பண்ணுறான். அதை அப்படியே போட்டுங்க. அது இல்லாமல் ஸ்டாக்கு அவன் எடுத்துக்கிறான், பி எடுத்துக்கிறான். அப்போ பி ஸ்டாக்கு அது என்ன பண்ணணும்? பி ஸ்டாக் எவ்வளோ? ஆக்சுவலாக
அதாவது மொத்தமாக நீங்கள் பாருங்கள், அவங்க அதுலேயே சொல்லிட்டான் 4000க்கு உண்டானது எடுத்துட்டான். அப்படியே 4000 நீங்கள் போட்டுக்கலாம், நீங்கள் வேல்யூ பண்ணுங்கிறது இல்லை, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அப்போ 54,000 ரைட் ஹேண்ட் சைடு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 54,000 போட்டிங்கன்னா அப்போ என்ன ப்ராஃபிட்? அப்போ 42,500 லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 11,500. ஸோ அப்போ இதுதான் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் எவ்வளோ வரும்னா 11,500 ருபீஸு. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்? அதான் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 55ல் பாருங்கள், 55ல் ஏ பர்ச்சேஸ்ட் 100 kilogram ஆஃப் ரைஸ் காஸ்டிங் 200 ஈச், carriage 2,000, insurance 3,000, 4/5 of the box were sold by B at rupees 250 per boxes. Remaining stock were taken over by B cost the amount of stock. அப்போ நீங்கள் ஸ்டாக் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இது என்ன பண்ண 55ல் நல்லா பாருங்கள், ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் போடணும். ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டில் சும்மா ரஃபாக போட்டுங்க ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் அப்படின்னா இதில் என்னென்ன ரஃபு, அதாவது அனுப்பிச்சது நல்லா பார்க்கணும். ஏ பர்ச்சேஸ் பண்ணது 4,000 into 200. அப்போ 1000 இன்ட்டு, அப்போ ஏ வந்து காசு பண்ண பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காரு ஏக்கு, ஏவை பொறுத்த வரைக்கும் 1000 into 400னா 1000 into 200, சாரி 200 அப்படின்னா 2 lakhs rupees, 2 lakh rupees இங்கே. அது இல்லாமல் அவர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், கேரேஜ், இன்சூரன்ஸு. அப்போ கேரேஜு, இன்சூரன்ஸு ரெண்டு எவ்வளோ பாருங்கள், 2,001, 3,001 இந்த எக்ஸ்பென்சஸ். ஆனால் சேல் எவ்வளோ பண்ணிருக்காங்க, பி எவ்வளோ சேல் பண்ணுறாரு, சேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு சேல் பண்ணிருக்காரு, 4/5 சேல் பண்ணிருக்காரு. அப்போ 1000 ப்ராடக்ட்டு அதில் 4/5 அப்படின்னா நல்லா பாருங்கள், 1000 ப்ராடக்டில் 4/5 அப்படின்னா 1000 டிவைடட் பை 5 into 4 அப்படின்னா 800 ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காரு. அப்போ 800 ப்ராடக்ட் எந்த ரேட்டுக்கு, அட்டு 250 ஈச். இங்கே பார்க்கணும் 250. அப்போ 800 ப்ராடக்ட்டு இன்ட்டு 250 அப்படின்னு போட்டால் சேல் வேல்யூ இன்ட்டு 250 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காரு, 2 lakhsக்கு சேல். அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கு கண்டுபிடிக்கணும். ஸ்டாக் என்ன பண்ணோம், 1/5 இருக்கும். 1/5னா எவ்வளோ, அப்போ 800 சேல் பண்ணியிருக்காங்க, 1000 அனுப்பிச்சாங்க, 800னா அப்போ 200 ஐட்டத்துக்கு ஸ்டாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டாக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, அப்போ ஸ்டாக் வேல்யூ 1000ல் 800 போச்சுன்னா 200, அதனுடைய ரேட் என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees ஈச்சு. அப்போ 40,000 rupees. இதில் ஆட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் வந்து 2,001, 3,001, 5,000. ஸோ ரெண்டையும் இந்த 5,000க்கு எக்ஸ்பென்சஸ். அது எத்தனை ப்ராடக்ட்டுக்கு, 1000 ப்ராடக்ட்டுக்கு. ஆனால் இப்போ ஸ்டாக் எவ்வளோ, 200 ப்ராடக்ட்டுக்கு. அப்போ எவ்வளோ வரும், அப்போ 1000 rupees வரும். நல்லா பாருங்கள், இது வந்து 5 times அடங்கும். 5,000 டிவைடட் பை 5னா 1000. அப்போ எவ்வளோ ஸ்டாக்கு, 41,000 ஸ்டாக் வேல்யூ. அப்போ அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதில், ஸ்டாக் வேல்யூ த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் டேக்கன் ஓவர். அப்போ இதுதான் ஸ்டாக்கோட வேல்யூ. அப்போ என்ன பாருங்கள், 41,000 அப்படிங்கிறது பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், பி. அடுத்தது த பார்ட்டி ஹூ இஸ் ஆர்டர்ட் டு பே த அமௌண்ட் இஸ் நோன் as. நல்லா பார்க்கணும், த அமௌண்ட் இஸ் டு பி பேயபிள் யார் அப்படின்னா அவன் பேய். ஆனால் எவன் பணம் தரணும், எவன் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் அவங்ககிட்ட செக்யூரிட்டியாக தான் நம்ம பில்லை வாங்குவோம். அவனுக்கு பேர் என்ன, நம்ம ட்ராயர்னால் அவன் பேர் ட்ராயி. அப்போ இந்த கொஷனில் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நல்லா நோட் பண்ணுங்க, ட்ராயி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பில் மீன்ஸ். ரிட்டையர்மெண்ட்னா என்ன, ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட்னா ஒரு பில்லு பீரியட் 3 மாதம் அப்படின்னா அவங்ககிட்ட பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதத்தில் வந்து அதை ஹானர் பண்ணிடுறான் அப்படின்னா அது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பேமெண்ட் மேட் பிஃபோர் டியூ டேட், அதுதான் கரெக்டு. இங்கே அந்த மாதிரி வந்திருக்கா பாருங்கள், டிஸ்கவுண்டிங் பில், டிஸானர் பில், ரெனியூவல் ஆஃப் பில், அதை வந்து பேமெண்ட் மேடு. அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் தான் பேமெண்ட் மேடு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ட்ராஸ் எ பில் ஆன் ஒய் ஃபார் ₹3,000. எக்ஸ் என்டாஸ் டு இசட். ஒய் வில் பே த அமௌண்ட் டு பில் டு. யாருக்கு பண்ணுவாங்க நல்லா பார்க்கணும், இந்த கொஷின் நல்லா பாருங்கள். யாருக்கு பண்ணுவான், எக்ஸு தான் ஏதோ சேல் பண்ணியிருக்கிறான், அதனால் ட்ரா பண்ணுறான் ஒய் பேரில். ஒய் தான் பணம் தரணும், 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் எக்ஸுக்கிட்ட இருந்து. ஆனால் இப்போ எக்ஸுக்கு வந்த பில் அவன் என்ன பண்ணுறான், இசட்டுக்கு பண்ணிடுறான். அப்போ இப்போ யார் இப்போ ஆக்சுவலாக பணம் கொடுக்க வேண்டியவன் யார் அப்படின்னா ஒய். அவன் தான் கடன் பட்டிருக்கான் யாருக்கு, எக்ஸுக்கு. ஆனால் எக்ஸு தங்கையில் இப்போ பில்லை வச்சுக்கல, அதை இசட்டுக்கு கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுன்னா ஒய் ஹேஸ் டு பே
வில் பே த அமௌண்ட்டுக்கு யாருக்கு பண்ணோம்? இசட்டுக்கு பே பண்ணோம். ஸோ இசட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, இசட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய் ஃபார் 3 lakhs. Half of the amount will be received in cash, the balance through BR. For which amount X should draw the bill on? இதில் நல்லா அதை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன இருக்குது ஆக்சுவலாக 59ல் மொத்தமாக ஆஃப் ஆஃப் த பில்லு, மொத்தமாக கூட்ஸ் அனுப்புறது வந்து 3 லட்ச ரூபாய்க்கு. நல்லா பார்க்கணும், 3 லட்ச ரூபாய்க்கு பில்லு. அதில் செக்யூரிட்டி என்ன சொல்கிறான்? அட்லீஸ்ட் 50% கொடுங்க அப்படின்னு கேட்குறான். 50% கொடுங்க அப்படின்னா அப்போ 3 lakhsல 50%, அதான் 1/2. 1/2னா 50%. அப்போ என்ன 1,50,000. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 60ல் ஆன் 1st April A sold goods of 10,000 rupees to B, drew a bill for 3 months. A discounted the bill at 15%. What is a discount amount? ரொம்ப 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 சிம்பிள். என்ன பாருங்கள், இப்போ 60ல் கொஷின் நம்பர் 60ல் பில் அமௌண்ட் எவ்வளோ? 10,000 rupees. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறான்? 15%. அப்போ 15 divided by 100. எவ்வளோ பீரியட், எவ்வளோ டேர்ம், எவ்வளோ 3 months. அப்போ 3/12. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், 15 months அப்படின்னா அப்படியே பாருங்கள் எவ்வளோ வருது? 10,000 into 15% divided by 12 into 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 375. அப்போ 375 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கே இங்கே என்ன வருது பாருங்கள், 375. ஸோ ஆப்ஷனில் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 3 375. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம 60 வரைக்கும் கொஷின் பார்த்துருக்கோம். நாளைக்கு அடுத்த கொஷின் ஒரு 30 கொஷின் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண இஷ்டம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.